ஒரு வாட்டி பார்க்கறதே கொஞ்சம் கஷ்டம் தான் என்ற மாதிரி சொல்றான். நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது அவர் சொன்னதெல்லாம். லைஃப்ல நம்ம வந்து அவர் சொல்றாரு 2K கிட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் பண்ண முடியும், நீங்க ஸ்டெப் எடுங்கன்னு சொல்ற மாதிரிலாம் நாங்களாம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. அவர் சொல்ற மாதிரிலாம் பண்ணா நானும் இங்க ஏதாவது பிச்சை எடுக்க வேண்டியதான் தெருவில். இல்ல இங்க சொல்லுங்க, இது திருப்பி முதல்ல இருந்து அந்த மாதிரி பெருசா ஒரு நான் சொன்ன மாதிரி கனெக்டிவிட்டி எதுவுமே கிடையாது. அது வந்து நம்ம இப்போ டெய்லி லைஃப்ல நம்ம வந்து அவர் சொல்றாரு 2K கிட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் பண்ண முடியும், நீங்க ஸ்டெப் எடுங்கன்னு சொல்ற மாதிரிலாம் நாங்களாம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. அவர் சொல்ற மாதிரிலாம் பண்ணா நானும் இங்க ஏதாவது பிச்சை எடுக்க வேண்டியதான் தெருவில். லஞ்செல்லாம் கொடுக்காமனா வாய்ப்பே இல்லை. நிறைய கொடுக்காத மாதிரி நம்ம எடுக்கலாம், ஸ்டெப் எடுக்கலாம். ஆனா அவர் சொல்றதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான். அந்த அளவுக்கு அட்லீஸ்ட் அவர் சொல்றது சாத்தியம் நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதெல்லாம் சொல்ற சாத்தியம் இல்லை தான். அட்லீஸ்ட் we can see அதெல்லாம் வந்து சரி நம்ம அதெல்லாம் பார்க்கலாம், அட்லீஸ்ட் we can try அப்படின்னு அந்த மாதிரி ட்ரை பண்ற மாதிரிலாம் இல்லை. தாத்தாவே எல்லாம் பண்றாரு, அது வந்து ஏத்துக்க முடியல. ஆக்சுவலா அவ்வளோ ஒரு வயசானவர் வீல் ஓட்டுறாரு, அதெல்லாம் பண்றாரு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் என்ஜாயபிள் தான். ஆனா வந்து அது அக்செப்டபிள் கிடையாதுன்ற மாதிரி. அதான் பார்ட் 1 வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், பார்ட் 2 கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது அப்போ எடுத்த படம், அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்ட் 1 எப்படி வேறு பார்த்தாலுமே என்ஜாய் பண்ணலாம். பார்ட் 1 வந்து ஒரு வாட்டி, பார்ட் 2 வந்து ஒரு வாட்டி பார்க்கறதே கொஞ்சம் கஷ்டம் தான். அனிருத் வந்து ஒரு பாட்டு போட்டிருக்காரு, 2 பாட்டு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு வந்து கதை விடுறாரு, இன்னொரு பாட்டு வந்து அது அப்போ வந்து நான் கொஞ்சம் ஃபோன் பார்த்ததுனால அந்த பாட்டு சரியாக கவனிக்கல. கதை விடுற பாட்டு வந்து நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. தாத்தா வச்சு செஞ்சுட்டாரு, கிழிச்சாரு. நானும் என்னடோ பண்ணுறேன், இவனோ விளாட்ன வெளில போன வேலை வந்து அப்போ கூட படம் முடியல. நாங்கள் இப்போ நடுவில் வந்து சரி வெளில சுற்றிட்டு இருக்கும்போது வெளில வர ஆரம்பிச்சிட்டாங்க. படம் தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்து உள்ள போன ஒன்று படம் ஓடிட்டு தான் இருக்கு. அப்புறம் சரி எப்படா முடிவீங்க இந்த படத்தை முடிச்சு விடுங்கடா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி கனெக்டிவிட்டியே இல்லை ஒரு படத்தில். நடுவில் சித்தார்த் காணாம போயிடுறாங்க, எஸ் சூர்யா நடுவில் வர்றாரு, அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, அவர் நடுவில் காணாம போயிடுறாரு. அவர் சொன்ன லிஸ்ட்டில் ஒரு வில்லனா சொல்லுவார், அந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரு வில்லனா போட்டு கொள்வார் அவரு. அது நான் சரியா சேர்க்காமையே நான் ஓரளவுக்கு படம் பார்த்த அளவுக்கு உட்காந்து பார்க்குற அளவுக்கு அதில் ஒன்றுமே எனக்கு தோணலை. இது பார்க்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பெருசாக தோணலை எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது அவர் சொன்னதெல்லாம். சங்கர் டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஒரு வாட்டி பார்க்கறதே கஷ்டம் தான். ஆமா, சங்கர் டைரக்ஷன் பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கும். இது பிரம்மாண்டமா இருக்குதா? ஃபர்ஸ்ட் சங்கர் படம்னு ஒத்துக்கலாம்ப்பா, நிறைய பிரம்மாண்டம் காமிச்சிருக்காரு. கதற ஓடுறோம் பாட்டே கேட்டாலும் எவ்வளோ செலவு பண்ணிப்பான்னு நமக்கு தெரியும். பெருசாக எடுத்திருக்காரு கதற ஓடுறோம் பாட்டு, நிறைய ப்ராப்ஸ்லாம் வச்சு பெருசாலாம் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் பார்த்தோம்னா நம்மளுக்கே ஓவராக தெரியும். இதெல்லாம் எப்படா அதெல்லாம் சாத்தியம் அப்படின்ற மாதிரி. ஒரு தாத்தா உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் தான். இவ்வளோ நாள் உயிரோட இருக்காருன்றதே நம்ம நம்ப முடியாது. அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற போது நம்ம அடுத்த வர விஷயத்தையும் படம் பார்க்கும்போது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மெட்ரோவை திருப்புவார், ஒரு வீலில் ஓட்டுவார், எல்லாரையும் தூக்கி போட்டு அடிப்பார், நிறைய விஷயம் நம்ம. பட் இது ரியல் லைஃப்ல பண்ண முடியாதுங்க. ஒரு சீன் கூட பண்ண முடியாது. நாட் ஈவன் சிங்கிள் சீன். அதை கண்டிப்பாக சொல்வேன். ரியல் லைஃப்ல யார் போய் தன்னோட சொந்த அப்பா அம்மாவையோ மாமாவையோ போய் போட்டு கொடுக்க முடியும்? அவங்களுக்கே கிட்ட இருக்காதுல்ல. அவங்க வாங்கி கொடுத்த காசு தான் நான் சட்டப்பட்டு தர்றேன். அவங்களையும் நான் அப்படி நான் சொல்ல முடியும் போயிட்டு அவங்க தான் லஞ்சம் வாங்கினாங்க, நான் அந்த லஞ்சத்தை தான் நானும் இருக்கேன். இப்போ நானும் தானே உள்ளே போகணும், நானும் தானே என்ஜாய் பண்ணுறேன் அந்த லஞ்சத்தை. அவங்களே போட்டு கொடுப்பாங்களாம். சித்தார்த்தோட அம்மா இறந்துருவாங்க. அது வந்து அப்போ தான் இந்த இந்தியன் தாத்தா வருவார், கூப்பிட்டவரே வந்து கோ பேக் இண்டியன் போடுவார்.